தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நெடுங்காலமாக அந்த சமூகங்களின் அந்த அதாவது ஜாதி ரீதியாக அந்த ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அந்த ஜாதிகளின் செல்வாக்கு மற்றும் ஜாதிய அந்த வாக்கு வங்கியின் அளவீடு இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த காங்கேயம் பரமத்தி வேலூர் தொகுதியில் 2 முறை இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தை பொறுத்தவரை அந்த ஒரு மாதிரி ஜாதியின் ஆதிக்கம் மற்றும் ஜாதிகளுடைய செல்வாக்கு அது அரசியல் கட்சிகள் இது எவ்வாறு பயன்படுத்துகிறது, அது சட்டமன்ற உறுப்பினர்களாக மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் அரசியல்லே அந்த அவங்களோட பங்களிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா கட்சிகளிலுமே, அது நீங்கள் நல்லா உணர்ந்திருக்கீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த 50% இடஒதுக்கீடுலேயே அந்த குரூப் 3 குரூப் 4 ஆகிய பணியிடங்களில் தான் அந்த பிசி எஸ்சி எஸ்டி வந்து ஓரளவு நிரவலாக அந்த பதவிகளுக்கு நிரப்பப்பட்டிருக்கு. அந்த குரூப் 1 குரூப் 2 உள்ளிட்ட அந்த உயர் பதவிகளுக்கான பதவியில் இப்போது உள்ள அந்த இடஒதுக்கீடை இன்னும் முழுமையாக நிறைவு செய்யப்படவில்லை. அது தமிழகத்தை மட்டுமல்ல, சமூக நீதியின் தொட்டில் பிறப்பிடம் சமூக நீதியின் மண் என்று கூறப்படக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இந்த உயர் அதிகாரிகளுக்கான அந்த இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படவில்லை. பின்னடைவு பணியிடங்கள் பேக்லாக்டு வேக்கன்சிஸ் இன்னும் இருக்குது. இது பல முறை திமுக அதிமுகவே மாறி 50 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாலும் அதற்கான புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது மற்ற மாநிலங்களில் இதைவிட மோசமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பால் ஒரு அனைத்து தரப்பினருக்கும் ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லையா, அது நம்ம வந்து ஒரு இந்த கடுமையான மக்கள் மத்தியில் இப்போ நம்ம வந்து இந்த ஜனநாயக முறை அமைப்புக்குள்ளிருந்து அறவழியில் பல்வேறு அதாவது சாதி ரீதியான சாதி ரீதியாக அமைப்பாக மக்கள் அந்தந்த சமூகத்தினர் திரண்டு அந்தந்த சாதியினர் திரண்டு பல மாநாடுகளை நடத்தி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அல்லது கூட்டாக பல்வேறு சமூக சாதிய தலைவர்கள் ஒன்றாக கூடி கூட்டமைப்பாக மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைத்து மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு வேண்டுகோள் வைத்து அதன் மூலமாக படிப்படியாக இப்பொழுதுதான் கொள்கை அளவில் பாஜக மோடி அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே சமூக நீதிக்கான தொட்டில் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் நம்முடைய தந்தை பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்கின்ற நிலையில் நீதி கட்சி காலத்தில் முதலாக முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தந்த அரசு முதலில் சட்டமன்றத்தில் நம்முடைய மாகாண அரசு தான், இந்தியாவிலேயே சென்னை மாகாண அரசு தான். அதன் நீதி கட்சி ஆட்சியில் தான் அதில் முத்தையா முதலியார் சண்முகம் செட்டியார் அல்லது முதலியார் காலத்தில் 1926 தான் இந்த முதல் ஜியோ அரசாணை நடைமுறைக்கு வந்ததை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாகாண அரசில் நடந்து முடிந்த அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அரசில் வெள்ளை ஆட்சி காலத்திலேயே சாதி ரீதியான கணக்கெடுப்பின் அடிப்படையில் வேலைவாய்ப்பை முதலில் பெற்று அத்தனை காலம் கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் எந்த அரசு பணியையும் ஏற்காமல் கல்வி அறிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த பெரும்பான்மை சமூகம் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு மக்கள் தொகை கொண்டிருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினர் அப்பொழுதுதான் முதலாக அரசு பணிக்கு வர்றாங்க அல்லது கல்வி நிலையங்களுக்கு வர்றாங்க. அந்த காலத்திலிருந்து இப்போ 100 ஆண்டுகள் கடந்த பின்பும் இப்பொழுது கண்ணனையா சுட்டிக்காட்டியதை போல நடந்து முடிந்த தமிழ்நாட்டினுடைய குரூப் 1 குரூப் 2 மாதிரியான தமிழ்நாட்டின் அரசு நிர்வாகத்தை நிர்வகிக்கிற உயர் பொறுப்புகளுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து 30 விழுக்காடை வைத்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து போதிய எண்ணிக்கையில் அதிகாரிகள் அல்லது அதற்கான பதவிகளுக்கு வந்திருக்கிறார்களா இன்னும் அதில் நமக்கு ஒரு தெளிவான ஒரு வெளிப்படையான எந்த செய்தியும் நமக்கு இதுவரை நிறைவாக வரல. அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசு பணியில் இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிற செயலாளர்கள், அதாவது துறையினுடைய செயலாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள், கிட்டத்தட்ட அதில் 90 விழுக்காடு பேர் ஒரே வகுப்பை சேர்ந்த அதாவது முன்னேறிய வகுப்பினை சேர்ந்தவர்களாகவே பிராமணர் சமூகத்தும் அல்லது அது சார்ந்திருக்கிற அதற்கு சமமான சமூகங்கள் மட்டும்தான் இந்தியாவை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது அது நமக்கு மிகப்பெரிய வியப்பான கசப்பான மிகப்பெரிய சமூகங்களினுடைய சுரண்டல். அது ஏழை எளிய உழைக்கும் மக்களினுடைய 1000 ஆண்டுகளாக எந்த சமூகத்தை சுரண்டி
ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தை, பெரும்பான்மை சமூகத்தை சுரண்டியதோ, அதிகாரத்தை மேல் நின்று கொண்டு இவர்கள் எல்லாம் அடக்கியதோ, பாகுபாடுபடுத்தியதோ, தீண்டாமையை திணித்ததோ, சாதிய படிநிலைகளை கட்டமைத்து வர்ணாசிரம தர்மத்தை இங்கு நடைமுறைப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட கோட்பாட்டை கொண்டிருப்ப சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜனநாயக நாட்டில் சட்டபூர்வமாக அரசியல் அமைப்பு முறைப்படி உருவாக்கப்பட்ட அரசின் அதிகாரிகளாகவும் வந்துவிட்டது என்பதனாலேயே நமக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அப்போ சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளிலும் இன்னும் நமக்கு நீதி கிடைக்காத சூழலில் தான் இப்போ பாஜக அரசு தேர்தல் ஆதாயத்திற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நேர்ந்த அறிவிப்பு வந்திருக்கிறது, மகிழ்ச்சி. ஆனாலும் கூட இந்த முழுமையாக மனப்பூர்வமாக இந்தியா முழுக்க உண்மையாகவே சாதிவாரியாக கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த எண்ணிக்கையின் அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பதவிகளை பகிர்ந்து தருவார்களா கல்வியிலே வேலை வாய்ப்புலன்னா பெரிய நமக்கு ஒன்றும் அந்த ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பீகார் தேர்தலில் பாஜக வலிமையாக